திருமங்கலம் ஃபார்முலான்றது இந்தியாவிலே ஒரு மோசமான ஒரு ஃபார்முலா. திருமங்கலத்தில் வந்து எப்படி வந்து அந்த இடைத்தேர்தலில் வந்து எவ்வளவு மோசமாக பணம் கொடுத்தாங்கன்றது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கு அடுத்ததாக பெயர் கொண்ட ஒரு ஃபார்முலாவாக குளத்தூர் ஃபார்முலா வந்துச்சு. அந்த பிரதிநிதித்துவத்தையும் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணுவாங்க. அவருக்கு அந்த 5 வருடங்களுடைய சம்பளம் கேன்சல் ஆகும். எல்லாத்தையுமே ஒரு திருப்பி கட்டுற மாதிரி வரும். இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர், குறிப்பாக இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயராக மாறும். நாளைக்கு ஒருவேளை ஸ்டாலின் அவருக்கு எதிராக தீர்ப்பு 2017 அவர் எம்எல்ஏ ஆனதே தகுதி இல்லாதவர், எம்எல்ஏ ஆனதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த மூஞ்சோட அப்புறம் மக்களை போகிறது? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கிற அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிச்சது செல்லாகாது ஒரு கோர்ட் நியூஸ் வந்தது. இது உண்மைதானா? அதில் என்ன நடந்தது? அப்படி இல்லை, செல்லாதுன்னு எதுவும் வரல. 2011 ஏறக்குறைய 2011 2006 உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2006லேருந்து 2011 வரைக்கும் தமிழகம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சியை சந்தித்தது, ஒரு ஆட்சி அவலத்தை சந்தித்தது. அதில் தான் 2009 தான் வந்து இனப்படுகொலை நடந்தது. அதுக்கப்புறம் ஊழல், 2G ஊழல், இந்தியாவிலேயே இன்றளவும் பேசப்படாத, அதுக்கப்புறமும் இல்லாத, அதுக்கு முன்னாலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து அரங்கேறியது இதே திமுக கூட்டணியில் தான். அதே மாதிரி இனப்படுகொலை நடந்ததும் இதே திமுக கூட்டணியில் தான். அது போக தமிழகம் எங்கும் தண்ணீர் பஞ்சம், ஏறக்குறைய தண்ணீராரிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, அந்த டேட்டா திருட்டு, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டான திருட்டு, கேபிள் திருட்டு, அதாவது இந்த பிஎஸ்என்எல் கேபிள் திருட்டு, அப்படி இப்படின்னு, அதாவது லஞ்சத்தின் கோர முகத்தில் தமிழ்நாடு சிக்கி தவிச்சிருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் 2006 முடிஞ்சதுக்கப்புறம் 2011 ஆட்டோமேட்டிக்காக அதை அதிமுக கையில் போகணும் அப்படின்றதுல மக்கள் ரொம்ப தெளிவாக மேண்டேட் வச்சுருந்தாங்க. மக்கள் சொந்தமாகவே மக்கள் வச்சுருந்த மேண்டேட் என்னென்னா அதிமுகவுக்கு போகணும். அப்போ அதிமுக தான் ஒற்றை நமக்கு ஆபத் பாந்தவன் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அதிமுக ஓட்டு போடுறாங்க. அதே தான் ஏறக்குறைய ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தடவை வந்து யூஸ்வலாக அவருடைய தொகுதியிலிருந்து மாறுபட்டு குளத்தூர் தொகுதியில் நிற்கிறார். சரி, குளத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா குளத்தூர் தொகுதியில் அவர் எதிர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஒருத்தரை போடணும் அப்படின்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்க. அப்போ தான் அம்மா வந்து சைதை துரைசாமி அவர்களை வந்து ஃபைனல் பண்ணுறாங்க. சைதை துரைசாமி அவர்களை ஃபைனல் பண்ணி நீங்கள் அங்கே நல்லா தான் கரெக்டாக இருக்கும். சைதை துரைசாமி யார் அப்படின்னா திமுக மேடையில் ஏறி ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்களை திட்டி ஏசி பேசிக்கிட்டு இருந்த திமுக காரங்களே அடித்தவர் சைதை துரைசாமி. சைதை துரைசாமி வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு சில பேரை தான் வந்து கட்சியில் நீ இருந்தால் நல்லாயிருக்கும், நீ கண்டிப்பாக வேணும், நீ தான் எனக்கு முக்கியமான ஆளாக இருக்கணும், எனக்கு ரைட் ஹேண்டாக இருக்கணும்னு பயணிக்கணும்னு சொன்ன ஒரு சில நபர்களும் முதன்மையான சைதை துரைசாமி தான். ஸோ அப்படிப்பட்ட சைதை துரைசாமி என்ன தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சைதை துரைசாமி நிற்கிறாரு. நின்று அவர் எவ்வளவு ஓட்டில் தோக்குறாரு அப்படின்னா 2739 ஓட்டில் தோக்குறாரு. 2739 ஓட்டில் தோக்குறாரு. இது என்னன்னா கம்ப்ளீட்டாக அந்த தடவை அதிமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மக்களே மேண்டேட் ஆனதுக்கு அப்புறமும், குறிப்பாக குளத்தூர்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதுனால அந்த பர்டிகுலர் தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய பணம் வந்து 10,000 ரூபாய் வரை ஒரு ஓட்டுக்கு செலவழித்ததாக கூறப்படுகிறது. நம்பர் 1. ஆமா. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய கூப்பன்ஸ். அப்பதான் அந்த கூப்பன் ட்ரெண்ட் என்னன்னா, நீங்க பணம் தானே கொடுக்கக்கூடாது, நாங்கள் கூப்பன் கொடுத்துறோம், எலெக்ஷன் முடிச்சு ஜெயிச்சோன்னு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய பேர் சொல்ல வரும்ல, மிகப்பெரிய அந்த அப்ளையன்ஸ் நிறுவனங்கள், இந்த அப்ளையன்சஸ், இந்த ஹோம் அப்ளையன்ஸு, அது இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டு இண்டோர் பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிகப்பெரிய நிறுவனங்கள் பேர் சொல்ல வரும்ல, அந்த மாதிரி நிறுவனங்கள்லேருந்து கூப்பன்ஸ் கொடுத்துருது. இந்த கூப்பனுடைய ஒர்த்து வந்து 15,000 ரூபா. அதாவது 15,000 பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருவேளை கம்மியாக இருக்கும், அது 8,000 10,000 மதிப்புள்ள பொருட்கள் 15,000 இருக்கும், சரி ஏதோ ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வேற கொடுக்கப்பட்டதாகவும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்த ஒரு காலம். அதே நேரத்தில் இது எதுவுமே வந்து போலீஸ் வந்து கேட்கவே இல்லை, போலீஸ் வந்து கவனிக்கவே இல்லை. அதாவது இன்னும் சொல்ல போனால் போலீஸுடைய பந்தோபஸ்தோட திமுகவினுடைய அன்றைய நிர்வாகிகள், திமுகவினுடைய ஏவல் துறையாக அன்று போலீஸ் செயல்பட்டது. ஏறக்குறைய அப்படின்னா போலீஸினுடைய வாகனங்களில் கொண்டு போனதாகவும், அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க வந்து அவங்க பந்தோபஸ்தோடு இவங்க வந்து குடங்களில் வச்சு பணம் எடுத்துகிட்டு போனதாகவும் அப்போ நியூஸ் வந்தது. அது நேரத்தில் அஃபீஷியல் என்னன்னா வருவாய்த்துறை அதிகாரி ஏன்னா 2006 2011 இவங்களோட ஆட்சி தான், அப்பவும் அவங்களோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. 2011 மே மாதம் தான் அம்மாவோட ஆட்சி வருது. ஸோ அதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருக்கிற வருவாய்த்துறையினோட வண்டியில தான் அந்த பணம்லாம் போகுது. குளத்தூருக்குள்ள போகும் பொழுது வருவாய், அது ஜேர்னலிஸ்ட் எடுத்து உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன எடுக்கிறாங்கன்னா அங்கங்கே ஃபோட்டோஸ், அங்கே கிடைக்கிற ஆவணங்கள்லாம் எடுக்கிறாங்க. அவங்க ஆவணங்கள்லாம் எடுத்து பார்த்தா அது எல்லாமே வருவாய்த்துறையினோட வண்டி, பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையினோட வண்டி, அதே நேரத்தில் நீர்வளத்துறையினோட வண்டி, இந்த மாதிரியான அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல் மெஷின்ஸ், இதெல்லாம் வெஹிக்கிள்ஸ் தான், கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்ல பண பரிவர்த்தனைக்காக பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, பணம்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்
இன்னும் கலெக்டரேட்லேருந்து, இன்னும் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையிலேருந்து, அதே நேரத்தில் போலீஸ் அஃபிஷியல்ஸ் இவங்களாம் இதுக்கு ஈடுபடுத்தப்படுறாங்க. ஏறக்கூடிய 10,000 to 15,000 வரைக்கும். திருமங்கலம் ஃபார்முலான்றது இந்தியாவிலே ஒரு மோசமான ஒரு ஃபார்முலா. திருமங்கலத்தில் வந்து எப்படி வந்து அந்த இடைத்தேர்தலில் வந்து எவ்வளவு மோசமாக பணம் கொடுத்தாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கு அடுத்ததாக பெயர் கொண்ட ஒரு ஃபார்முலாவாக கொளத்தூர் ஃபார்முலா வந்துச்சு. அதை மீறி சரி வாக்குச்சாவடிக்கு போயிட்டாங்க. வாக்குச்சாவடிக்கு போயிட்டு வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு, விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. சையத் துரைசாமி என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ராங்கா அவர் தான் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் முந்தைய கருத்து கணிப்புகள், அதாவது எக்ஸிட் போல்ஸ் இல்லாம ப்ரீ போல்ஸ் இருக்குல்ல, ப்ரீ போல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டாலின் இழுபறி இல்ல ஸ்டாலின் தோத்து போவார். அதான் ரொம்ப தெளிவாக சொல்லுது. சரி எல்லாம் முடியுது, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு நேரத்தில் ஆக்சுவலா இன்னைக்கு பிரிசைடிங் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. ஒரு பூத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பூத்துக்கு பிரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த பிரிசைடிங் ஆஃபீஸருடைய வேலை என்னன்னா, ஒரு பூத்துல ஒரு 4 மிஷின் இருக்கும், பேலட் மிஷின்ஸ் இருக்கும், 3-4 பேலட் மிஷின். அந்த 3-4 பேலட் மிஷின்ஸும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு தேர்தல் அப்படின்றத எழுதி கையெழுத்து வாங்கிட்டு ஃபார்ம் 17C ஒன்று இருக்கும். அதுல வந்து கையெழுத்து போட்டு அப்புறம் பட்டன்ல வந்து க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கொடுக்கணும். அந்த பட்டனை கொடுத்தாதான் க்ளோஸ்னு ஆகும். அப்படி இல்லைன்னா அதை எடுத்து கொண்டு போய் இன்னும் எத்தனை நாள் போட்டுக்கலாம் நீங்க. இந்த எலெக்ஷன் பேலட் மிஷின்ல இந்த மிஷின்ல க்ளோஸ்ன்ற பட்டனை அமைக்கி அப்படின்னா தான் அதுக்கப்புறம் சீல் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் வந்து அந்த எலெக்ஷன்ல இனிமே அந்த பேலட் மிஷின்ல யாரும் ஓட்டு போடக்கூடாது, அதோட முடிஞ்சு நடத்தும். ஆனா குளத்தூர்ல உள்ள குறிப்பா லைலா காலேஜ்ல இருந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் அதற்கு அடுத்ததாக இருந்த ஒரு நடுநிலை பள்ளியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியிலும் மொத்தம் அதில் ஒரு 2 மிஷின் இதில் ஒரு 2 மிஷின் க்ளோஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லி மைக்ரோ, அதாவது நுண்ணாய்வாளர்கள் இருப்பாங்க, அதாவது ஏடிஎம்கேயோட நுண்ணாய்வாளர்கள் சொல்லி எல்லாருமே அந்த களத்தில் இருப்பாங்க. அந்த பூத்தில் உட்காந்துருப்பாங்க. உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓட்டு போடும்போது ஏடிஎம்கே ஒவ்வொரு கட்சியை சார்ந்த ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பூத் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த பூத் ஏஜென்ட் ஏடிஎம்கே பூத் ஏஜென்ட் வந்து 2 பேருமே அன்னைக்கு நைட்டே வந்து வெளியில் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, 2 பேலட் வந்து க்ளோஸ்னு கொடுக்காமலே வந்து சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எங்களுக்கு வந்து சரியா படலை, இது தவறு, எலெக்ஷன் கமிஷனில் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனில் அவங்களாம் முதல்ல கூப்பிட்டு வந்து எப்படி பண்ணுவாங்க என்னன்னு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அப்போ ட்ரைனிங் படி இது பண்ணலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொல்கிறாங்க. அதை மீறி எலெக்ஷன் இது கவுண்டிங் டே வருது. கவுண்டிங் டே வரும்பொழுது பார்த்தா அன்னைக்கே அப்படின்னா அன்னைக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்களா, ஏடிஎம்கே சார்ந்தவர்களும் குறிப்பாக இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸோட ஆதரவாளர்களையும் அங்கேருந்து வெளியில் போக மிரட்டுறதும் தள்ளுறதும் அவங்கள வரவிடாம பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஏடிஎம்கே ஏஜென்ட், குறிப்பாக சையத் துரைசாமியினுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர், அவர் தான் அந்த இடத்துல போட்டிருக்காரு. மெயினான லைலா காலேஜ்குள்ள போட்டிருக்காங்க. அவரையே வந்து அடிக்கிறாங்க, அடிச்சு வெளியில் அனுப்புறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள ஒரு 2 மணி நேரம் விடாம இருக்கிறாங்க. அதை மீறி பார்த்தீங்கன்னா உள்ள கவுண்டிங் நடந்துட்டு, நாங்க உள்ள போகாம எப்படி கவுண்டிங் நடக்கலாம் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி உள்ள இறக்கி ஏறக்குறைய லைலா காலேஜினுடைய அந்த குறிப்பிட்ட கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த கவுண்டிங் சென்டரை அடிச்சு உடைக்கிறாங்க. ஏடிஎம்கே இதுக்கு மேலே இவங்கிட்ட நியாயமாக போனால் வழி இல்லைன்னு சொல்லி அடித்து உடைக்கிறாங்க. உள்ள அந்த கவுண்டிங் அஃபீஷியல்ஸு அப்புறம் உள்ள இருந்த வேற பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் வெளியில் ஓடி போகிறதுனால ஒரு 2 மணி நேரம் அந்த அந்த கவுண்டிங் பூத்தில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை கவுண்டிங்கை சஸ்பெண்ட் பண்ணி 144 போடுறாங்க. கவுண்டிங்கை சஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 hours 144 போட்டு மறுபடியும் வந்து போலீஸ் எல்லாம் வச்சு எல்லாத்தையுமே மறுபடியும் ஆன் பிளேஸ் பண்ணி மறுபடியும் 2 மணி நேரம். அது அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2227 ஓட்டு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு 2027 ஓட்டு முன்னிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் அந்த 2 மணி நேரத்துக்குள்ள என்னன்னா 2 மணி நேரம் முடிச்சு வராங்க இல்லையா, 5 நிமிஷம், அது இனஃப் டைம் கொடுக்கல போல. 5 நிமிஷத்துக்குள்ள 2739 வாக்குகளுடன் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்னு நியூஸ் வந்தது. எப்படி 2 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்குள்ள 2739 வாக்குகளுடன் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அதற்கப்புறம் பல குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் வித் ஃபோட்டோ ப்ரூஃப்ஸோட ஆதாரங்களோட சையத் துரைசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஹைகோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாரு. அதை வச்சு அதை எஃப்ஐஆர் போட்டு அதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாரு. 2011 2016 வரைக்கும் அம்மாவுடைய ஆட்சியாகவே இருந்தாலும் அம்மா நினைச்சிருந்தா இன்டர்வென் பண்ணி ஸ்டாலின் அவர்களை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அவங்க கையில் தான் இருந்திருக்கு. ஆனாலும் நீதித்துறை எப்படி பண்ணுதோ லெட் தம் டூ வாட் தே டூ அப்படின்னு சொல்லி அவர்களினுடைய வழியில் அது நடக்கட்டும்னு சொல்லி அப்படின்னு விட்டதுனால எனக்கு 2015 வரைக்கும் அந்த கேஸ் ஆஸ் யூஷுவல் லைக் லேக்ஸ் ஆஃப் கேசஸ் பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி இந்த கேஸையும் பெண்டிங்லேயே போட்டாங்க. சையத் துரைசாமி அவர்கள் எம்எல்ஏவாக இல்லாமல் அவர் அவருடைய மனிதநேயம் சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஒரு ஃப்ரீ
ஐஏஎஸ் இன்னைக்கு கலெக்டர்களை உருவாக்கி தமிழகம் எங்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மனிதனே மிக்க ஒரு நபர் எம்ஜிஆர் அவருடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நலம் விரும்பி அந்த மனிதர் வந்து சரி இன்னைக்கு நமக்கு பதவி தான் இல்லைன்னா நம்ம மக்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து டி நகரில் அவருடைய ஐஏஎஸ் ஃப்ரீ ஐஏஎஸ்னுடைய இயக்கம் ஐஏஎஸ் உருவாக்கத்தினுடைய இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த வேலையை பார்க்க போயிட்டார். 2011 2015 வரைக்கும் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. மறுபடியும் அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டை எடுத்து பார்க்குது. ஏன் எவ்வளோ நாள் பார்க்காம இருக்குன்னு மறுபடியும் எடுத்து பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா ஹைகோர்ட்டு இல்லை நீங்கள் யாரெல்லாம் கொண்டு போய் பணம் கொடுத்தாங்க அப்படின்றீங்களோ அவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்கள எல்லாத்தையுமே வந்து தனியாக வந்து நான் என்ன சொல்கிறேன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவிட்டுறேன். ஆனால் இதில் ஸ்டாலின் வந்து இதில் அவருக்கு இவருக்கு இன்டர்வென்ஷன் இருக்கிற மாதிரி இல்லாதனால ஸ்டாலின் வழக்கிலேருந்து விடுவிக்கிறேன், ஸ்டாலின் எம்எல்ஏ ஆனது செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இது ஹைகோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் எம்டி நாயுடு அப்படின்னு சொல்லி இவருடைய ஒரு வக்கீல் யார் சைதை துரைசாமி அவருடைய ஒரு வக்கீல் வந்து எம்டி நாயுடுன்னு அவரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாரு. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுற கேஸ் தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. யார் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்லேயுமே ஏறக்குறைய 4 வருடங்களாக கிடப்பில் போட்ட ஒரு கேஸ் வந்து அப்பப்போ ஹியரிங் வருது, அட்ஜன்மெண்ட் ஆகுது, தள்ளி போகுது, அடுத்தது ஹியரிங் போய்கிட்டே இருக்கும் பொழுது கடந்த செப்டம்பர் மாதம் ஹியரிங் மறுபடியும் வரும்பொழுது இல்லை இதை நம்ம இந்த தடவை ஹியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நாயுடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தரப்பிலிருந்து ஐயா ரொம்ப வருஷமாக ஏறக்குறைய 10 வருஷம் ஆயிடுச்சு, அதற்கப்புறம் இப்போ 2015 வருஷம் 2011 இப்போ நம்ம எங்கே இருக்கோம் 2025 இருக்கோம், 14 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கேஸ் கிட்டத்தட்ட நாங்களே மறந்து போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க யுவர் ஆனர், எனக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் ஒரு அட்ஜன்மெண்ட் கொடுங்க, நான் அதுக்குள்ளே இந்த கேஸினுடைய முழு விவரங்களையும் மறுபடியும் எடுத்து வாங்கி எழுத்துப்பூர்வமாக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா சைதை துரைசாமியினுடைய வக்கீல் கேட்குறாரு. அதற்கு எதிர்த்தரப்பு வக்கீல் அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க தரப்புலேருந்து, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் தான் கேஸே வந்து அன்றைக்கி ஒழுங்காக ஓட்டிங் நடக்கலன்றதுனால எலெக்ஷன் கமிஷன் இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஏற்கனவே நாங்கள் அந்த பேலட் மிஷின்லாம் பாதுகாத்து வச்சுருக்கோம், 15 வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்கோம், இப்போமே அது ஒரு ஸ்கூலில் பாதுகாத்து வச்சு அதுக்குன்னு ஒரு போலீஸ் போட்டு செலவு நிறைய ஆகுது, அதில் வந்து ஒரு பில்டிங் வேறு இடிஞ்சு வேறு விழுந்துருச்சு, எப்படி அதில் ஒரு பில்டிங்கில் ஒரு சைடில் ஒரு செவுறு வேறு இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, இனிமேல் வரைக்கும் இது காலம் தாழ்த்த முடியாது, உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இன்னும் 2 மாதம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் கேட்குற மாதிரி அது சைதை துரைசாமி வக்கீல் கேட்குற மாதிரி இன்னும் 2 மாதம் டைம் கொடுப்போம், அது வரைக்கும் ஒழுங்காக பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதில் ஏதாவது குளறுபடி நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டும்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நீதிபதி ஒரு கொட்டு வச்சு ஒரு 2 அமர்வு கொண்ட ஒரு நீதிபதிகள் அவங்க கொட்டு வச்சு ஒரு லேடி நீதிபதியும் ஒரு ஆண் நீதிபதி ஒரு பெண் நீதிபதி ஒரு ஆண் நீதிபதியும் கொட்டு வச்சு சைதை துரைசாமி அவர்களுக்கு சாதகமாக அவருடைய வக்கீலுக்கு சாதகமாக ஒரு 2 மாதம் அட்ஜன்மெண்ட் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பராக இந்த கேஸில் என்ன நடந்தது என்ன நீங்கள் தவறுன்னு நினைக்கிறீங்க இதில் எதிரெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த கேஸ் இந்த மாத கடைசிக்குள்ள அதாவது டிசம்பர் மாதம் 22லிருந்து 30க்குள்ள எப்போ வேணாலும் ஹியரிங்க்கு வர்ற மாதிரி இருக்கு. அது வந்து ஒருவேளை சைதை துரைசாமி அவர்களுக்கு சாதகமாக ஆகும் பட்சத்தில் 2011ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்து செல்லுபடி ஆகாது, அவருடைய அந்த கேண்டிடேச்சரையும் சரி அவருடைய அந்த எம்எல்ஏ என்ன சொல்றது அந்த பிரதிநிதித்துவத்தையும் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணுவாங்க, அவருக்கு அந்த 5 வருடங்களுடைய சம்பளம் கேன்சல் ஆகும், எல்லாத்தையுமே ஒரு திருப்பி கட்டுற மாதிரி வரும். இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர், குறிப்பாக இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேராக மாறும். எனவே இதில் பார்த்துக்கிட்டு இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா இது இந்த மாதிரி திமுக பண்ணுமா, இது வரைக்கும் பண்ணியிருக்கா அப்படின்னா நிறைய தடவை பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பெரிய புதுசே கிடையாது. ஐயோ திமுக அப்படி பண்ணக்கூடிய கட்சியெல்லாம் ஒன்றும் நீங்கள் பார்க்க வேண்டாம், பல இடங்கள் நடந்திருக்கு வச்சிருக்கு பார்த்துருக்கோம். இந்த தடவை ஏறக்குறைய துரைமுருகன் அவர்கள் ஜெயிச்சதுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அவர் மேலே இந்த கேஸுகள்லாம் இருக்குது, அவர் ஜெயிச்சு வந்ததும் இந்த கேஸ் உள்ளதான் இருக்குது. அதே மாதிரி டி நகரில் அண்ணன் சத்யா அவர்கள் டி நகர் சத்யான்னு சொல்லி அண்ணா திமுக கிட்டத்தட்ட 127 ஓட்டில் தோத்தாரு, அவருமே பார்த்தீங்கன்னா ஆப்பரன் கேண்டிடேட் மேலே வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி திமுகவினுடைய என்ன சொல்கிறது இந்த ஊழல் எதில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியில் மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ஓட்டிங் பூத்துலேயும் அதே மாதிரி ஓட்டிங் பேலட்லேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புதுசாக ஒன்றும் பார்க்கல, இது நடந்துகிட்டு இருக்குது. இதில் என்ன பார்க்குறோன்னா ஆனால் எடப்பாடியார் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய சிலுவம்பாளையத்துலேருந்து வந்து சாதாரணமாக வந்துனாலும் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு, பல தடவை தோற்றுருக்காரு, பல தடவை ஜெயிச்சிருக்காரு, தோக்காத மனிதர் கிடையாது, தோற்றுருக்காரு, தோத்தாலும் ஜெயித்தாலும் நியாயமாக இருந்திருக்காரு. அவருடைய ஒவ்வொரு ஓட்டும் எடப்பாடியாருக்காக விழுந்த ஓட்டு, அதிமுகவுக்காக விழுந்த ஓட்டு, அதை மாதிரி யாரோட பலத்திலையும் யாரை வச்சு வரல, யாரையும் பின்பலமாக எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியுடைய மகன் என இருந்தும் வெறும் 2000 ஓட்டெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. அதுலேயும் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இவர் ஏறக்குறைய அவருடைய கேண்டிடேச்சரே போகிற அளவுக்கு
அவர் இவ்வளவு கேவலமா இருப்பார் அப்படின்னா ஸ்டாலின் இருப்பார். ஆனால் எடப்பாடியார் வந்து என்னைக்குமே அப்படி இருந்ததில்ல. அதாவது அந்த மேன் வித் மெரிட் அப்படின்னா அது எடப்பாடியார் தான். சும்மா வரல, மெரிட்ல வந்து எடப்பாடியார் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஏகுவாக மனிதராக இருக்கார். இந்த மாதிரிலாம் அசிங்கப்படல. அட்லீஸ்ட் வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒருவேளை ஸ்டாலின் அவருக்கு எதிராக தீர்ப்பு 2017 அவர் எம்எல்ஏ ஆனதே தகுதி இல்லாதவர், எம்எல்ஏ ஆனதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த மூஞ்சோட அப்புறம் மக்களை போகிறது ஒன்றும் இல்லை. குளத்தூர் தொகுதியில் இதே மாதிரி மறுபடியும் நிற்க போகிறாங்க 2024 எந்த முகத்தோட போய் நிற்பாருன்ற ஒரு கேள்வி வருதா இல்லை. ஸோ அந்த மாதிரி எடப்பாடியாருக்கு என்றைக்கும் ஒரு நிலைமை வந்ததில்லை. எப்போ ஜெயிச்சாலும் சொந்தமாக ஜெயிச்சிருக்காரு, தன்னுடைய சொந்த பலத்தில் ஜெயிச்சிருக்காரு, தன்னுடைய தொண்டர்களோட ஆதரவும் தன்னுடைய தொகுதி மக்களுடைய ஆதரவும் ஜெயிச்சிருக்காரு. அப்படின்றதுலே அந்த இடத்துல ஸ்டாலினா எடப்பாடியாங்கும் போது நமக்கு எடப்பாடி தான் பெருசாக தெரிகிறார். ஸோ இதுதான் வந்து எடப்பாடியாரோட வெற்றி. அவர் ஜெயிக்கலனாலுமே அவர் ஜெயிச்ச மாதிரி தான் இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து எடப்பாடியோட வெற்றி எப்படி 2026 அவர் சிஎம் ஆகிறது எப்படி உறுதியாகுதோ, இந்த தடவை எடப்பாடி தொகுதியில் அவர் ஜெயிக்கிற வெற்றி, அவருக்கான வெற்றி வந்து எனக்கு தெரிய தமிழக சட்டசபை வரலாற்றிலே 234 தொகுதியிலும் அதிக ஓட் பர்சன்டேஜோட ஜெயிப்பான்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஸ்டாலின் மிக குறைவான ஓட் பர்சன்டேஜ் தான் ஜெயிப்பார், இல்லைன்னா தள்ளாடி இழுபறியில் தான் ஜெயிப்பார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.